வெல்கம் டு சிறகு ஆரி ஒர்க். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 1. இதில் வந்து 2 கோடு ஈவனாக வரைஞ்சிக்கோங்க. ஈக்குவலான இன்டர்வெல்லில் இந்த மாதிரி புள்ளி வச்சுருக்கேன் நான். இதில் வந்து ஆரோ வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டிச் வந்து எப்படி போகிறதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா ஆரோ வந்து மார்க் பண்ணிக்கலாம். பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்துட்டு பெருக்கல் குறி இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பில் தான் நமக்கு வரும். ஃபஸ்ட்டு எந்த புள்ளியிலிருந்து வேணால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லைட்டு நம்ம வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான், ஆனால் கிராஸாக போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த பாயிண்ட் வந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு செயினு, அது வந்து லாக் பண்ணுறதுக்கு இன்னொரு செயின் போட்டிருக்கேன். அடுத்தது அந்த ஆரோ இருக்கு இல்லையா, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அந்த டைரெக்ஷனில் தான் நம்ம கொண்டு போயிட்டே இருக்கும். இந்த பெருக்கல் குறி அதாவது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம போட போகிறோம். ஒரு செயினு, ஒரு லாக் செயினு, ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம வந்துட்டு இந்த செயின் ஸ்டிச்சை போட்டுகிட்டே இருக்க போகிறோம். அப்போ வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து பட்டர்ஃப்ளை டைப்பில் நமக்கு பட்டர்ஃப்ளை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு டைப்பில் நமக்கு தெரியும். இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸி தான். ஆரோ வந்துட்டு நான் எப்படி போட்டிருக்கணும் அந்த டைரெக்ஷன்லேயே நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். அந்த ஆரோ எப்படி போடணுன்றத அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு நான் இன்னொரு கலரில் போட்டு காமிச்சிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுன்றது ஒரு ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான், கிராஸாக போட்டிருக்கோம். அந்த புள்ளி எங்கே முடியுதோ அது வரைக்கும் நம்ம அந்த ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணி எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். அந்த புள்ளி வரைக்கும் தான் ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. ஸோ அடுத்தது வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்களேன். இந்த புள்ளியிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆரோ போடலை, எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணி க்ராஸாக கொண்டு போய் அந்த புள்ளி இருக்கு இல்லையா, அங்கே குத்திட்டு அதை வந்து லாக் பண்ணுறதுக்கு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு யோசிங்க, எந்த டைரெக்ஷனில் நம்ம போடணும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரோ போடணும். ஸோ ஸ்டார்டிங் அங்கே பண்ணியிருக்கேன், ஆப்போசிட் டைரெக்ஷனில் எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஆப்போசிட் டைரெக்ஷனில் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆரோ போட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். எங்கே ஸ்டார்ட் பண்ணணுன்றது பிரச்சனையே கிடையாது. நம்ம எந்த புள்ளியிலேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் க்ராஸாக கொண்டு போய் குத்திட்டு அதுக்கப்புறம் ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. ஆரோ மார்க் வந்து பிகினர் ஸ்டேஜில் தான் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் 2-3 தடவை பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை போட்டுட்டிங்க அப்படின்னா ஆரோ உங்களுக்கு தேவையே படாது. ஸோ நீங்களே போட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த பிங்க் கலரில் போட்டிருக்க பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து எங்கே ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா, அடுத்த டாட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் ஃபினிஷ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ப்ளூ போட்டிருக்கு இல்லையா, அது எங்கே முடிஞ்சிருக்கோ அங்கே தான் கொண்டு போய் இந்த பிங்க் கலரையும் முடிச்சிருக்கோம். அடுத்தது வந்து எல்லோ கலரில் போட்டிருக்கு இல்லையா, அது வந்து ப்ராடாக இருக்கு. அந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப தள்ளி வச்சுட்டேன். அதனால் நான் வந்து ஷார்ட்டாகவே நான் பண்ணியிருக்கேன். பெரிய பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சாக போட வேண்டாம். எப்போவுமே ஒரு 7 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்க மாதிரி போட்டாலே போதும். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வந்து கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழேன்ற மாதிரி ஒரு 7 டைம்ஸ் போட்டிங்க, மேக்ஸிமம் 7 டைம்ஸ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடும்போது தான் அது வந்து குட்டி குட்டியாக பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து அழகாக தெரியும். ரொம்ப ப்ராடாக போட்டோம், ஒரு 11 ஸ்ட்ராண்ட் வந்துட்டு நான் கீழேயும் மேலேயும் 11 தடவை ஃப்ளாட் லோடிங் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்காது. ரொம்ப ப்ராடாக ஆகிடும் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. ஸோ குட்டியாக இருக்கும்போது தான் அது வந்து நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் நமக்கு பார்க்க. ஸோ எல்லா கலர்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது கீழேயும் மேலேயும் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ ஒரு நீட் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும்.